திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு அவருடைய பதிகள் மூலமா பார்க்குறோம். அதுல கானாட்டு முள்ளூர்ல போய் இறைவனை வணங்கி வாழ்த்தி வழிபட்ட பெருமான் திரு எதிர்கொள்பாடி என்ற தளத்துக்கு வர்றாரு. அங்க இந்த பாடின பதிகத்துல உலகம் நிலையில்லாதது, நம்ம இந்த துன்பப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இன்பம் மாதிரி தெரிஞ்சாலும் அது துன்பம் மிகுந்தது அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு அறிவுறுத்துற மாதிரி இறைவனை சென்று அடையணும் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலமா சொல்றாரு. நம்ம சேக்கிழார் பெருமான் தேனாரும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த திரு எதிர்கொள் பாடியினை எய்த செல்வார், எத்திசையும் தொழுது ஏத்த மத்த யானை எடுத்து எதிர்கொள் பாடியினை அடைவோம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காமிக்கிறாரு. இந்த எதிர்கொள் பாடி எங்க இருக்கு அப்படின்னா மேலை திருமணஞ்சேரி அப்படின்னு அழைக்கக்கூடியதா இருக்கு. இது சோழ நாட்டு காவிரியின் வடகரை திருத்தலமா இருக்கு. மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை வழியா போகும்போது இந்த குத்தாலம் என்ற ஊர் வரும். அதுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இறைவர் ஐராதவரேஸ்வரர், மத்தியானேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது. இறைவி சுகந்த குந்தலாம்பிகை, மலர்குழல் மாது. இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய ஒரு பதிகம் இருக்கு. இங்க பரத்வாஜ மகரிஷி தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி புத்திர காமேஷி யாகம் நடத்துறாரு. அவருக்கு பார்வதி தேவியே குழந்தையா பிறக்கிறாங்க. அவங்க மனப்பருவம் வந்த பொழுது சிவபெருமான்கிட்ட அவங்கள மணந்து கொள்ளும்படி இந்த மகரிஷி வேண்டிக்கிறாரு. சிவபெருமானும் அம்பிகையை மணக்க பூலோகம் வர்றாரு. பரத்வாஜ முனிவர் மாப்பிள்ளையை எதிர்கொண்டு அழைக்க, அதாவது சிவபெருமான பூர்ண கும்பம் மரியாதையோட வரவேற்கிறாரு. பரத்வாஜ முனிவரின் மரியாதையை ஏற்ற இறைவன் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே எழுந்தருளி இருக்கிறாரு. இந்த முனிவர் பரத்வாஜ முனிவர் எதிர்கொண்டு அழைச்சதால இந்த தலத்துக்கு எதிர்கொள் பாடி என்ற பெயரும், ஐராவதம் என்ற இந்திரனுடைய யானை வழிபட்டதனால ஐராதவரேஸ்வரர் என்ற பெயரும் இருக்கு. இந்த ஐராவதம் எப்ப வழிபட்டுச்சு அப்படின்னா, துர்வாச முனிவர் ஒரு தடவை சிவனை கைலாயம் சென்று சிவபெருமானை பூஜித்து பிரசாதமா பெற்ற மலர் அதை கொண்டு இந்திரன்ட்ட கொடுக்க வர்றாரு. இந்திரன் அந்த மலரை தன்னோட வாகனமான ஐராவதத்தின் தலைமையில வைக்க, அது அந்த மலரை கீழே தள்ளி தன்னோட காலால மிதிச்சு அவமரியாதை பண்ணிருச்சு. அதனால கோபம் கொண்ட துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துறாரு. அந்த சாபம் பெற்ற ஐராவதம் சாப மோச்சனம் வேண்டி பூமிக்கு பல இடங்கள்லையும் சுற்றி திரிஞ்சு பல தலங்கள்ல சிவபூஜை செஞ்சிருக்கு. அப்படி சிவபூஜை செஞ்ச தலங்கள்ல இந்த எதிர்கொள் பாடி தலமும் ஒன்று. இறைவனுக்கு ஐராதவரேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அந்த ஐராவதம் உண்டாக்கிய தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் அப்படின்னு பெயர்ல இருக்கு. பாடல். திருச்சிற்றம்பலம். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாவம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயர மனை வாழ்க்கை, மாற்றமுண்டேல் வஞ்சமுண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறைப்புணல் நீர்ச்சடை மேல், ஏற்றர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. செடி கொள்ளாக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை வீழாமுன், வடிகொள் கண்ணார் வஞ்சனையுட்பட்டு மயங்காதே,
கொடிகொள் ஏற்றர் கொல்லை நீற்றர் கோவண ஆடைவுடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. வாழ்வர் கண்டீர் நம்முளைவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டிங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் தேவர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. அரித்து நம்மேல் ஐவர் வந்திங்கு ஆரலை பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெந்தலை போய் ஊர்ப்புறம் சேராமுன் வரி கொடுத்தீ வாளரக்கர் வஞ்ச மதில் மூன்றும் எரித்த வில்லி எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடை பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மோடாடி நீரும் வனத்தீரே நைய வேண்டா எம்மையேத்த அம்மை நமக்கருளும் ஐயர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. கூச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசமல்கு குழலினார்கள் வஞ்ச மனை வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பனிந்தே ஏறும் ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. இன்பமுண்டேல் துன்பமுண்டு ஏழை மனை வாழ்க்கை முன்பு சொன்னால் மோளைமையாம் முட்டை மனத்தீரே அன்பரல்லால் அணிகொள் கொன்றை அடிகள் அடிசேரார் என்பர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. தந்தையாரும் தௌவையாரும் எட்டனை சார்வாகார் வந்து நம்மோடு உள்ளலாவி வான நெறி காட்டும் சிந்தையீரே நெஞ்சி நீரே திகழ் மதியம் சூடும் எந்தை கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. குருதி சோர ஆனையின் தோள் கொண்ட குறள்சடையன் மருந்து கீறி ஊடு போன மால் அயனும் அறியா சுருதியார்க்கும் சொல்ல ஒண்ணா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. முத்து நீற்று பவளமேனி செஞ்சடை யான் உறையும் பத்தர் பந்தத்து எதிர்கொள் பாடி பரமனையே பணிய சித்தம் வைத்த தொண்டர் தொண்டன் சடையன் அவன் சிறுவன் பத்தனூரன் பாடல் வல்லார் பாதம் பணிவாரே. திருச்சிற்றம்பலம். உலக வாழ்க்கை இன்பம் கொடுப்பது போல துன்பம்தான் கொடுக்கும். அதனால இறைவன் திருவடியை சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தில் நம்ம காண்கிறார். திருச்சிற்றம்பலம்.